அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 97வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு அதிகாரம் 13 முதல் 16 வரை. இதில் சாலமோனின் மகன் ரெஹோபவாமுக்கு பின்னர் அவருடைய மகன் ஆசா பதவியேற்றார். அவர் அவருடைய ஆட்சியின் தொடக்க காலத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தின்படி ஆட்சி செலுத்தி வந்தார். பின்னர் அவருடைய ஆட்சியின் கடைசியில் 39ஆம் ஆண்டில் அவருடைய பாதங்களில் ஒரு கொடிய நோய் வந்தது. அந்த நோய்க்கு அவர் ஆண்டவரை நாடாமல் மருத்துவர்களையே நம்பினார். தொடர்ந்து 2 குறிப்பேடு அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 2 குறிப்பேடு அதிகாரம் 13. யூதாவின் அரசன் அபியா. அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவை சேர்ந்த உரியேல் மகள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்க பெற்ற 40,000 வலிமைமிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான். அதுபோன்றே யெரொபெயாம் தேர்ந்தெடுக்க பெற்ற வலிமைமிகு 80,000 வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் செமாராயிம் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபெயாம், எல்லா இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரே, இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவர் மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நேபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான யெரொபெயாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு சாலமோன் மகன் ரெஹோபெயாமை வென்றான். அப்பொழுது ரெஹோபெயாம் மன வலிமையற்ற இளைஞனாயிருந்தான். எனவே அவனால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரொபெயாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்றுக்குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஒரு இளம் காளையோடும் 7 ஆட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வம் அல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள். அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவர். லேவியரோ அப்பணியில் துணை நிற்பர். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பர். பொன் விளக்கு தண்டின் அகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுள் எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொலி எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்று கூறினான். ஆனால் யெரொபெயாம் பதுங்கி செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்க செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டனர். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினர். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டனர். அப்படி முழக்கமிட்ட போது கடவுள் அபியா யூதா முன்பாக யெரொபெயாமையும் இஸ்ரேலர் எல்லோரையும் முறியடித்தார். இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5 லட்சம் வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர். பின்பு அபியா யெரொபெயாமை துரத்தி சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும், எசானாவையும் அதன் சிற்றூர்களையும், எப்ரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாம் வலிமையுறவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதல்வியரும் இருந்தனர். அபியாவின் பிற செயல்கள் யாவும் அவன் வழிமுறைகளும் உரைகளும் இறைவாக்கினர் இத்தோ எழுதிய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன.
2 குறிப்பேடு அதிகாரம் 14. அபியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா ஆட்சி செய்தான். அவன் காலத்தில் நாடு 10 ஆண்டு அமைதி பெற்றிருந்தது. யூதாவின் அரசன் ஆசா. ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான். சிலை தூண்களை உடைத்தெறிந்தான். அசேரா கம்மங்களை வெட்டி வீழ்த்தினான். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர் தம் திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டுமென யூதா மக்களுக்கு ஆணையிட்டான். மேலும் யூதாவின் நகர்களில் இருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான். அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது. பின்பு அவன் யூதாவில் அரண்சூழ் நகர்களை எழுப்பினான். ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது. அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு அளித்திருந்தார். அவன் யூதா மக்களிடம், நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது. நமக்கு எத்திக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார். எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பால்கள் கொண்ட வாயில்களையும் அமைப்போம் என்று கூறினான். யூதாவிலிருந்து பரிசையும் ஈட்டியையும் தாங்கிய 3,00,000 வீரரும், பென்யமீனிலிருந்து கேடயமும் வெல்லும் தாங்கிய 2,80,000 வீரரும் கொண்ட ஒரு பெரும் படையை ஆசா கொண்டிருந்தான். இவர்கள் எல்லோரும் வலிமை மிகு வீரர்கள். எத்தியோப்பியன் செராகு 10,00,000 வீரரோடும் 300 தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மாரேசா வரை வந்தான். ஆசா அவனை எதிர்த்து செல்ல அவர்கள் மாரேசாவிலுள்ள செப்பாத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றனர். அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவரும் இல்லர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள். எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பியோடினர். அப்பொழுது ஆசாவும் அவனோடு இருந்த மக்களும் அவர்களை கேரார் வரை துரத்தி சென்றனர். ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கு முன்பாக எத்தியோப்பியர் வீழ்ச்சியுற்றனர். அவர்களுள் எவனும் உயிர் தப்பவில்லை. அவர்கள் முற்றிலும் நசுக்கப்பட்டனர். யூதாவின் வீரர்களோ மிகுதியான பொருள்களை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் கேராரை சுற்றியிருந்த எல்லா நகர்களையும் வீழ்த்தினர். ஏனெனில் ஆண்டவரின் அச்சம் அவற்றை பற்றி கொண்டது. எல்லா நகர்களையும் அவர்கள் சூறையாடினர். ஏனெனில் அங்கே கொள்ளை பொருள்கள் மிகுதியாயிருந்தன. மேலும் அவர்கள் கூடாரங்களை இழுத்து தள்ளி ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி எருசலேமுக்கு திரும்பினர். 2 குறிப்பேடு அதிகாரம் 15. அசரியாவின் இறைவாக்கும் ஆசாவின் உடன்படிக்கையும். கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமின் எல்லா மக்களே கேளுங்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளை போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பினர். அவ்வாறு அவர்கள் தேடிய பொழுது அவரை கண்டுகொண்டனர். அந்நாள்களில் ஒருவரும் அமைதியாக போகவோ வரவோ இயலவில்லை. ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தோர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாயிருந்தது. நாடு நாட்டையும் நகர் நகரையும் எதிர்த்து ஒன்றை ஒன்று நசுக்கின. ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார். நீங்களோ மனதிடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும். ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீறு கொண்டெழுந்தான். யூதா பென்யமின் நாடுகளிலும் எப்ராயிம் மலைநாட்டில் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவருப்புகளை அகற்றினான். ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான். பிறகு யூதா பென்யமின் மக்களையும் எப்ராயிம் மனாசே சிமியோனிலிருந்து வந்த தங்களோடு இருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான். ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடு இருந்ததைக் கண்டு அவர்கள் இஸ்ரேலை விட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தனர். ஆசா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டின் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினர். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் என்ற ஆண்டவருக்கு பலியிட்டனர். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்றும்
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண் பெண் யாராயினும் சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள். இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர், ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். அருவருப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்திருந்தாள். அதனால் ஆசா அவளை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான். மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேலினின்று அகற்றப்படவில்லை. இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாய் இருந்தது. தன் தந்தையும் தானும் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் மற்றும் ஏனைய பொருள்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான். ஆசா ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை. 2 குறிப்பேடு அதிகாரம் 16. இஸ்ரேலின் தொல்லை. ஆசா ஆட்சியேற்ற 36ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசன் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான். யூதா அரசன் ஆசாவிடம் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டி எழுப்பலானான். அதனால் ஆண்டவரின் இல்லம் அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சீரியா மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி வைத்தான். என் தந்தையும் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன். இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கிருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்லி அனுப்பினான். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல் மையம் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்டக சாலைகளையும் கைப்பற்றினர். இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டு விட்டான். அரசன் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். திருக்காட்சியாளர் அனானி. அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சீரியா மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கையினின்று நழுவி போயிற்று. எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் கொண்ட பெரும் படை இருக்கவில்லையா? அப்படியிருந்தும் நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உனது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான். அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் எனில் அவரை சிறையில் இட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான். ஆசாவின் இறப்பு. ஆசாவின் செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். திறன்மிக்கோர் தயாரித்த நறுமணப் பொருள்கள், மூலிகைகள், தைலங்கள் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவீதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர். மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர்.